ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம கஷ்டப்பட்டு தேடி நம்ம இங்கே சுயதொழில் செஞ்சு அயல்நாடுகளுக்கு போய் வேலை பார்த்து கடினமாக உழைச்சி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே அதிகபட்சமாக நமக்கு செலவாகிறது மருத்துவம், கல்வி. இது ரெண்டு இதில் தான் அதிகமாக செலவாகுது. கல்விக்காக பெருந்தொகையை நம்ம சம்பாதிச்ச தொகையை இழக்கிறோம். அதுக்கப்புறம் மருத்துவத்தில் அதுக்கு முதலாக மருத்துவத்தில் தான் அதிகமாக இழக்கிறோம். அப்போ நமக்கு என்ன விதமான நோய் நமக்கு வரும்? அப்ப எந்த விதமான கிரக அமைப்புகள் இருந்தா என்ன விதமான நோய் நமக்கு வரும்? அதுல நமக்கு தற்காத்துக் கொள்வது எப்படி? அப்ப இதற்கு நமக்கு மரபு வழி மருத்துவம் மூலமாகும். அதுக்காக நான் அலோபதியை தவறுன்னு சொல்லல. ஆங்கில மருத்துவம்ங்கிறது மிகச்சிறந்த மருத்துவ முறைகள்ல ஒன்று. அதையும் நம்ம பயன்படுத்தணும். பழைய மரபு வழி மருத்துவ முறைகளையும் நம்ம பயன்படுத்தணும். அப்ப என்ன நோய் நமக்கு உருவாகும்? அப்ப இந்த பண இழப்புகள், பொருளாதார விரயம், மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய சூழல் இது எப்படி மாத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என்ன கிரகங்களால் என்ன நோய் உருவாக போகுதுங்கிறத நீங்க உங்கள் ஜாதகத்துல நீங்களே அதை கவனிக்கலாம். அந்த பாக்ஸை பாருங்க. இந்த பாக்ஸ்ல சூரியன் வலிமை பெற்றால், அப்ப சூரியன் வலிமை பெறது நான் சொல்லக்கூடிய அந்த 4 இடங்கள் மட்டும் இல்ல, சூரியன் பரிவர்த்தனை அடைந்தாலோ, சூரியன் விளிம்பு நிலை அடைந்தாலோ இது சூரியன் பலமாகி போயிடும். அப்ப இந்த சூரியன் பலமான ஒருத்தருக்கு என்ன செய்யும்? ஒற்றை தலைவலி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி அடிக்கடி இருக்கும். அது ஒரு சைடாவே இருக்கும், அடிக்கடி ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கும். அவங்க என்ன டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் அது குணமாகாது. அதே போல கண் பார்வையில கிட்ட பார்வை, தூர பார்வை சம்பந்தமான ஒரு குறைபாடு, சின்ன வயசுல கண்ணாடி போடுறது, இந்த அதே போல முதுகுத்தண்டு பகுதி, கழுத்து பகுதிகளில் வலி ஏற்படுறது. சில பேர் எனக்கு இந்த கழுத்து பகுதிகளில் ஒரு நரம்பு பலகீனமா இருக்குன்னு சொல்றாங்க. முதுகுத்தண்டுல இருந்து ஃபைனல் கார்டு வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே சூரியனோட பகுதி. தலையில சில பேருக்கு நீர் கோர்த்திருக்கு, நீர் கட்டி உருவாயிருக்கு. எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு அப்பாவுக்கு, அவருக்கு பார்த்தா தலையில நீர் கட்டி இருக்கு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவம் எல்லாமே சூரியனுடைய நோய்கள். அப்ப சூரியன் வலுத்து போனாலே ஒருத்தருக்கு இந்த மாதிரி தலை சம்பந்தமான, கண் பார்வை சம்பந்தமான, முதுகுத்தண்டு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும். நீங்க கவனமா இருக்கணும். இதுக்கான மரபு வழி மருத்துவம், இதுல எந்த கிரகங்கள் இந்த கிரகத்தோட தாக்கத்தை விடுபடுறது எப்படிங்கிறத ஜோதிடர்களை அணுகி பெறலாம். அடுத்ததாக இந்த பாக்ஸை பாருங்க. சந்திரன் வலுத்து இருந்தால், அப்போ ஒரு கிரகம் வலுத்து இருக்கு, பவரா இருக்கு, ரொம்ப வலிமையா இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? இந்த போல 4 நிலைகள், ஆட்சி, உச்சம், நீசம் பெறுறது, அதே போல பரிவர்த்தனை பெறுறது, வக்ரம் பெறுறது சொல்லுவோம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வக்ரம் கிடையாது, விளிம்பு நிலைகள் உண்டு. அப்ப சந்திரன் இது போல வலுத்து போனா ஒருத்தவங்களுக்கு என்ன செய்யும்? சந்திரன் அப்படிங்கிறது உடல்ல கப நீரை அதிகமா ஏற்படுத்துறது, சளி தொந்தரவு, சுவாசம் சம்பந்தமான தொந்தரவுகள். இப்ப கோடை காலம் ஆயிடுச்சு, என் பையனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, கோடை காலத்திலயும் அவனுக்கு சளி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப காலம் முழுவதும் சளிங்கிற தொல்லை அவங்களை அட்ராக்ட் பண்ண அடிச்சு பின்தொடர்ந்துகிட்டே வர்றது. அதே போல சின்ன வயசுல பிரைமரி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி சளி தொந்தரமான நெஞ்சுக்குள்ள கூடு கட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி சளி சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்துறது. அதே போல கண் பார்வையிலையும் சில தொந்தரவுகள் தர்றது சந்திரனுக்கு ஒரு தாக்கம் உண்டு. அதே போல பெண்களுக்கு மாதவிலக்கு காலகட்டங்கள்ல முன்ன பின்ன நீட்டிக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸை ஏற்படுத்தி இந்த பிசிஓடின் ஃபைப்ராய்டு சம்பந்தமான தொந்தரவுகளை தர்றதும் இதே சந்திரன் தான். அதே போல சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு ஃபுட் பாய்சன், உணவுகள்ல நம்ம கவனமா எடுத்துக்கணும். உணவுகள் நமக்கு முறை தவறி எடுத்துக்கிற போது நமக்கு இந்த உடல் ரீதியாக அந்த பலகீனங்கள் மேற்கொண்டு அதிகப்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அதே போல சந்திரன் வலிமையாக உள்ளவர்கள் மரபு வழி மருந்துகள் மூலமாக உங்களுடைய உணவு நடைமுறைகளை மாற்றிக்கிறது மூலமாகவும் உங்களுடைய உடலை தற்காத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அந்த பாக்ஸை பாருங்க. இந்த பாக்ஸ்ல இருக்க மாதிரி செவ்வாய் வலுத்து போனால், செவ்வாய் இதே போல நிலைகளை தாண்டி வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு நிலைகளை அடைஞ்சா என்ன நோய் ஏற்படும்? ஒருத்தருக்கு என் தம்பி பார்த்துட்டு அடிபட்டுருச்சு, அவருக்கு செவ்வாயோட உறுப்புகள் நம்ம என்ன சொல்றோம்னா நெத்தி பகுதி, நெஞ்சு பகுதி, காய் பகுதி, கால் பகுதியை சொல்றோம், எலும்புகளை சொல்றோம். அப்ப போன் அப்படிங்கிறதுல விரல் பகுதி சிற்றெலும்பு, இது புதன். அப்ப பெரிய எலும்பு இருக்கு பாருங்க, பெரிய போன், அந்த எலும்பு எல்லாமே செவ்வாய். அப்ப ஒருத்தருக்கு காலில் அடிபட்டு பிளேட் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஜாதகத்துல செவ்வாய் இதே போல வலுத்து இருக்குன்னு அர்த்தம். அதே போல ஒருத்தருக்கு வெட்டு தழும்பு விழுந்துருச்சு, ஒரு கத்தியில வெட்டிக்கிட்டாரு, அது பார்த்தா பெரிய தழும்பா இருக்கு அப்படின்னா அவர் ஜாதகத்துல செவ்வாய் வலுத்து இருக்குன்னு அர்த்தம். அதே போல வைசூரி, மானாவரி, அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாமே செவ்வாயோட கேரக்டர். ஒருத்தர் நான் பாட்டுல செவனேன்னு போட்டு நாய் கடிச்சிருச்சு, அப்ப பத்தியத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படிங்கும் போல அந்த நாய்கடி அப்படிங்கிறது அது செவ்வாய். அதே போல இந்த செவ்வாயோட காரகத்துவம் வலுத்து போனாலே இந்த பிணிகள் எல்லாருமே நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். செவ்வாய்ங்கிறது நமக்கு நெத்தி பகுதியில் யாரா இருக்கு தழும்புகள் இருக்கோ அவர்கள் எல்லாமே செவ்வாயோட காரகத்துவம் உள்ள ஆட்கள். அப்ப நெத்தியில ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னா இந்த உடல் உபாதைகள்லாம் மீண்டும் மீண்டும் உங்களை பின்தொடரக்கூடாது. அதே போல ஹை பிபி, லோ பிபி, ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். அப்ப நீங்க உணவு நடைமுறைகளை மாற்றம் செய்யணும், மரபு வழி உணவுகளை எடுத்துக்கணும், மரபு மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக இந்த பிணியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்ததாக பாக்ஸை பாருங்க. இந்த இடங்கள்ல புதன் இருந்தால், புதன் அப்படிங்கிறது இந்த இடத்தை தாண்டி வக்ரம், பரிவர்த்தனை,
விளிம்புகள் அப்படிங்கிற குணாதிசயங்கள் இருந்தாலும் புதன் பலம் அடைந்து போயிடும். இந்த புதன் பலம் அடைஞ்சா நமக்கு என்ன செய்யும்? புதன் அப்படிங்கிறது உடம்போட ஒட்டுமொத்த தோல் பகுதி புதன். உடம்ப மூடி இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்கிரீனு இது எல்லாமே புதன் தான். அப்ப புதன் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இட்சிங் இருக்கும், அரிப்பு இருக்கும். அந்த அரிப்புங்கிறது சில பேருக்கு நீண்ட காலமாவே இருக்கும். அரிப்பு, அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், சில பேருக்கு தடிச்சு போயிடும். ஒரு கொசு கடிச்சா கூட லேசா அப்படி தடவுனாங்கன்னா அது வந்து பல விதமா தடிச்சு போயிடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த நீண்ட காலம் மறைக்கும்படியான அரிப்புகள் இருக்கிறது, வெளிக்காட்டி கொள்ள முடியாத அலர்ஜி ஒவ்வாமைகள் தர்றது, அதே போல நரம்பு சம்பந்தமான உபாதைகள் தர்றது எல்லாமே புதன் தான். அப்ப புதன் வலுத்து போனாலே சில பேர் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வெரிகோஸ் இருக்கு, நரம்பு சுருள் நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக புதன் வலுத்து போயிருக்குன்னு அர்த்தம். அதே போல சில பேருக்கு நரம்புகள்ல தேக்கம் இருக்கு, அதனால சில நேரம் நரம்பு சம்பந்தமான உபாதைகள்ல ரத்த நாளங்கள்ல தேக்கம் வருது, நரம்புகள்ல தேக்கம் வருது அப்படின்னாலும் புதன் வலிமையா இருக்குன்னு அர்த்தம். அப்ப புதன் வலிமை பெற்றால் இந்த தாக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் மரபு வழி மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றுவது நலம் நன்று. அடுத்ததாக பாக்ஸ பாருங்க. இந்த நிலைகளில் சுக்கிரன் இருந்தால், இந்த நிலை மட்டுமல்லாமல் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல வக்ரம் அடைஞ்சாலோ அல்லது விளிம்பு நிலைகள்ல இருந்தாலோ இந்த நோய்கள் உங்களை வரும். சுக்கிரன் அப்படிங்கிறது என்ன சொல்றது? சுக்கிரன் அப்படிங்கிறது நம்ம கன்னங்கள், 2 கன்னங்களும் சுக்கிரன், பல் வரிசைகள், பற்கள் முழுவதும் சுக்கிரன். அதே போல நமக்கு சிறுநீரக பகுதி, அப்ப சிறுநீர் போற ஆண் உறுப்பு பகுதி, அந்த பெண் உறுப்பு பகுதியும் சரி, மலத்துவாரம் வெளியே போற இடமும் சரி, கெண்டைக்கால் பகுதி, இது எல்லாமே நமக்கு சுக்கிரன். அப்ப அதே போல உள் உறுப்புகள்ல கணையம், இது நமக்கு சுக்கிரன். அப்ப சுக்கிரன் இருந்தால் என்ன செய்யும்? சில பேருக்கு சுக்கிரன் நம்ம இனிப்பு கிரகம் சொல்லுவோம். சர்க்கரை நோய் இளமையிலே வர்றதுக்கு காரணம் சுக்கிரன். அதே போல பற்கள், பூச்சிப்பல் வருது, பல்லு டேமேஜ் ஆயிருச்சு, பற்கள் உடஞ்சிருக்கு, பல்லு விலகி இருக்கு, பற்கள் சம்பந்தமான உபாதைகள் தர்றது எல்லாமே சுக்கிரன். அதே போல கன்னம் பகுதியில சில பேருக்கு வெட்டுத்தழும்பு இருக்கும், இல்லைன்னா பெரிய தேமல் இருக்கும், இல்லைன்னா பெரிய மச்சம் இருக்கும். இது மாதிரி கன்னத்துல ஏதாவது ஒரு தொந்தரவை நம்ம கொடுத்துருப்போம். அதை நம்ம வந்து நம்மளுடைய கன்னத்தை அது லேசா ஒரு சேதப்படுத்துற மாதிரியோ அல்லது அதோட அழகை குறைக்கிற மாதிரியோ ஒரு தாக்கம் ஏற்படும், அது சுக்கிரன். கெண்டைக்கால் பகுதியில சில பேருக்கு அலர்ஜி வரும், சில பேருக்கு சிறுநீரக பகுதியில கல்லடைப்பு சம்பந்தமான உபாதைகள், சிறுநீர் எரிச்சல் தர்றது. அதே போல சிறுநீர் லேயர்ல குழந்தை பிறந்திருக்கா, 5 வயசு ஆயிருச்சு, அந்த குழந்தைக்கு சிறுநீரக பாதையில ஒரு சதையடப்பு மாதிரி வந்துருச்சுப்பா, அதுக்கு சர்ஜரி பண்ண சொல்றாங்க அப்படின்னா அது காரணம் சுக்கிரன் வலுத்து போயிருக்குதான் காரணம். அதே போல சில பேருக்கு அந்த உடல்ல மூளைச்சூடு தர்றது, நமக்கு மூலம் சம்பந்தமான உபாதைகள் தர்றதும் சுக்கிரன். அதனால சுக்கிரன் பலமாக இருந்தால் இதில் விடுபடுவதற்கு மரபு வழி மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றுங்கள். போல அடுத்தது அந்த பாக்ஸை கவனிங்க. இந்த நிலைகளில் உங்களுக்கு குரு இருந்தால் அல்லது உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் அடைஞ்சோ அல்லது கிரக சந்திலையோ குரு விளிம்பு நிலைகள்ல இருந்தா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, குருனாலே இரைப்பை குடல் பகுதி. அப்ப என்ன செய்யும்? சாப்பிடாம இருக்கவங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் ஏற்படும். அப்ப தகாத உணவு நடைமுறைகள் இருந்தாலே உங்களுக்கு குடல்ல புண்ணு வரும். அதே போல குரு அப்படிங்கிறது ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல மூளைச்சூடையும் தர்றதும் குரு தான். குரு கோச்சாரத்துல ராகு கேதுபடியில வர்றதும் உங்க ஜாதகத்துல குரு நான் சொன்ன பலநிலைகள்ல இருந்து கோச்சாரத்துல அந்த குருவை ராகு கேது கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைல்ஸ் சம்பந்தமான தொந்தரவுகளை தரும். அப்ப குரு வலுத்து போனா இந்த உள் உறுப்புகள்ல ஒரு பாதுகாப்பு செய்ய வேண்டியது உங்களுடைய கவனம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும். அதே போல குருங்கிறது இரைப்பை குடல் பகுதி மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறது நமக்கு செரிமான மண்டலத்தை முக்கியமா நிர்வகிக்கக்கூடியதே குரு தான். அப்ப என் பிறந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது, பாலை கக்குது, அப்ப அதே டைஜஸ்ட் ஆகல, ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றது எல்லாமே குரு தான். அப்ப மரபு வழி உணவு நடைமுறைகளை நீங்க பின்பற்றினால் இதுல இருந்து மிகச்சிறந்த மாறுதலை நீங்கள் பெறலாம். அடுத்ததாக இந்த பாக்ஸை பாருங்க. இதே போல இந்த இடங்களில் சனி இருந்தால் உங்க ஜாதகத்துல சனி இந்த நிலைகளை தாண்டி வக்ரம் அடைகிறது அல்லது பரிவர்த்தனை அடைகிறது அல்லது விளிம்பு நிலைகள்ல இருந்தா சனி அப்படிங்கிறது உடம்புல நமக்கு கால் பகுதியை குறிக்கும். அப்ப சில பேருக்கு ஒரு முடக்குவாதம் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சனி வலுத்து போயிருக்குன்னு நடக்கும். அதே போல கால் எலும்பு பகுதிகளில் டேமேஜ் ஆகிறது, வாதம் சம்பந்தமான தொந்தரவுகளை தர்றது. அதே போல மரபு பிணிகள் சொல்லுவோம். மரபு பிணினா என்ன? இப்ப என் குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு கை செயல்பாடு இல்ல, ஒரு கால் செயல்பாடு இல்ல, ஒரு காது கேட்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி பிணிகள் வர்றது மட்டும் இல்லாமல் அதே போல கேன்சர், ஆஸ்துமா, வீசிங், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மரபு பிணிகள் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கும். தாத்தாவுக்கு அன்னைக்கு நடக்காம இருந்தாரு, இன்னைக்கு பார்த்தா அந்த குழந்தைக்கு இந்த எலும்புகள்ல பலகீனம் ஏற்பட்டு குழந்தைக்கும் அதே பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதான் மரபு பிணி. முன்னோர்கள் ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருந்தது, எனக்கும் அந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்திருக்கு எங்க வீட்டுல ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்படின்னா இது மரபு பிணி. அப்ப எங்க தாத்தாவோட தங்கச்சிக்கு கேன்சர் இருந்தது, எங்க தாய் மாமாவுக்கு கேன்சர் இருந்தது, எனக்கு கேன்சர் வந்திருக்குன்னா இதெல்லாம் மரபு பிணின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். உங்க ஜாதகத்துல சனி இந்த நிலையை தாண்டி சூரியனும் புதனும் சனியும் ஒரே கட்டத்துல இருந்தா நல்லா பாருங்க, பாக்ஸ பாருங்க. இந்த பாக்ஸ் மாதிரி ஏதோ இந்த பாக்ஸ் 12 கட்டங்கள்ல ஏதோ ஒரு கட்டத்துல சூரியன் புதன் சனி வேற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, இந்த 3 கிரகம் மட்டுமே தனியா இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல இது போல மரபு பிணிகளை ஏற்படுத்தும், காரணம் தெரியாத பிணிகளை ஏற்படுத்தும்.
இது முன்னோர்களுக்கு இருந்த ஜெனட்டிக்கா வரக்கூடிய பிரச்சனைகளை தரும். இதுல இருந்து விடுபடுவதற்கு மரபு வழி மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றி விடுபடுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப நம்ம எல்லா கிரகங்களுக்குமான பிணிகள் சொன்னோம். இதுல இருந்து விடுபடுவதற்கு மரபு வழி மருத்துவம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு நோய்கள் நிறைய சொல்லலாம். பலாயிரக்கணக்கான நோய்கள் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் பொதுவா வரக்கூடிய பிரச்சனைகள் மாரடைப்பு. மாரடைப்புக்கு காரணம் ஒண்ணுமே இல்லை, சூரியனும் குருவும். இந்த பாக்ஸை பாருங்க, ஒரே கட்டத்துக்குள்ள ஏதோ எந்த 12 கட்டத்துல ஏதாவது ஒரு கட்டத்துக்குள்ள எரிஞ்சிட்டாலே உங்க குடும்பத்துல உங்களுக்கும் உங்க குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு மாரடைப்பு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அது கண்டிப்பா ஆன்ஜியோ பண்ணுவாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் போவாங்க. அதே போல அவங்க வீட்டுல கண்டிப்பா மஞ்சள் காமாலை தொந்தரவும் இருக்கும். இதே போல கிரகங்கள், தனி கிரகங்களை தாண்டி இணைவு கிரகங்கள் வழியாக பலாயிரம் நோய்களை நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நோய்க்கும் தனித்துவமான மருத்துவ நடைமுறைகள் நம்ம மரபு வழியில், நம்மளுடைய தமிழர் மரபு வழியில் இருக்கு. அதை நீங்கள் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் இந்த நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றேன். அதே போல ஆங்கில மருத்துவம் நமக்கு தகாத மருத்துவம் கிடையாது. அதுவும் இதுவும் நமக்கு ரெண்டுமே தேவை. அதற்காக மரபு வழி மருந்துகளை மறந்து விட்டு இந்த ஆங்கில மருத்துவத்திலே நம்ம நிலைச்சிடக்கூடாது. இது போல உங்களுக்கு நோய்களுக்கான மரபு வழி மருத்துவம், உணவு நடைமுறைகள் தேவை அப்படிங்கும் போது கணியன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.